இன்னைக்கு கீதை சீரீஸ்ல அத்தியாயம் 1 ஸ்லோகம் 42. அர்ஜுனன் சொல்றான், குல பண்பாட்டை அழிக்கக்கூடிய இந்த தீயவர்கள்னால ஜாதி தர்மம், குல தர்மம் இது எல்லாமே அழிவடையுது அப்படி. இது என்ன, அர்ஜுனன் கூட ஜாதியை பத்தியும் குலத்தை பத்தியும் பேசியிருக்கானே அப்படின்னு யோசிக்கலாம். ஒருவன் என்ன தொழில் செய்கிறான் அப்படின்றத அடிப்படையா வச்சுதான் ஜாதி அப்படின்ற ஒரு பிரிவினையே ஏற்பட்டுச்சு. ஆனா மனிதர்களுக்குள்ள எப்படி பாகுபாடு ஏற்பட்டுச்சு? இந்த வர்ணாசிரம தர்மம் எதற்காக வகுக்கப்பட்டுச்சு? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறுதி முடிவை அடையணும் அப்படின்ற ஒரே நோக்கம்தான். அதன இறுதி முடிவு, எல்லா ஆத்மாக்களுடைய இறுதி முடிவு என்ன? இறைவன்கிட்ட போய் சேர்றதுதான். அந்த நோக்கத்திற்காக வகுக்கப்பட்டதான் அந்த சனாதன தர்மமே தவிர, மனித குலத்துக்குள்ள பிரிவினையை ஏற்படுத்தி அது ஒரு பெரிய பிரச்சனையா போறதுக்கு மட்டும் கிடையாது. அதே சமயத்துல இந்த மாதிரி குழப்பத்தை ஏற்படுத்துற சமூக தலைவர்களை ஃபாலோ பண்ற மக்களும் குழப்பத்துல தான் இருப்பாங்க. ஸோ இந்த நிலைமைக்கு தீர்வு தான் என்ன அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் கிட்ட சொல்றான்.